ராம் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உடுப்பி மட் ஸ்டைல் ரசம். ஸோ அதுக்கு தேவையான பவுடர், ரசம் பவுடர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1.5 குழிக்கரண்டி வந்து கொத்தமல்லி வர, அரை குழிக்கரண்டி வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து 2 நார்மல் சில்லி, அப்புறம் வந்து பேடிகை சில்லி 3லேருந்து 4 சேர்த்துக்கணும். ஸோ என்கிட்ட பேடிகை சில்லி இல்லாதனால அதோட பவுடர் இருக்குது. ஸோ நான் அதை வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கணும். ஸோ நார்மல் ரசத்துக்கு வந்து நம்ம வந்து சன்னா டால், அப்புறம் வந்து மிளகுலாம் சேர்ப்போம். இதில் வந்து அந்த மிளகு டால் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வரையும், ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், மிளகா மட்டும்தான். இதில் வந்து மிளகா காரம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பேடிகை சில்லி போடுறதுனால அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொத்தமல்லி வறுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம், ஜீரகம், மிளகா இதையும் வந்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். ஸோ ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து அதையும் சேர்த்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக திரிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து வச்சது எல்லாத்தையுமே வந்து பொடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அதோட சேர்த்து காரப்பொடியும் போட்டு நல்லா வந்து நம்ம திரித்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ திரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரசம் பவுடர் ரெடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னா, புளி தண்ணி, அது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு உள்ள புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கணும், திரிச்ச ரசம் பவுடர், அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் வெல்லம். ஸோ 2 பேருக்கு செய்கிறனால நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் வெல்லம் தான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து புளிஜலம் ஊற்றின்ட்டு அது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதோட மஞ்சப்பொடி, கல்லுப்பு சேர்த்து நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இதெல்லாம் கொதிக்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். இந்த டோட்டல் ப்ராசஸ் வந்து 8 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரசம் பவுடரும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லாவே வந்து அது பொங்கி வரும். ஸோ பொங்கி வர ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் துருவின தேங்காய். ஸோ உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் அண்ட் அந்த சப்ஸ்டன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துருக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எங்களுக்கு கம்மியாக பிடிக்கும் அப்படிங்கிறனால தேங்காய் ஒரு 1.5 ஸ்பூன் தான் நாங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி அதில் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெல்லமும் அதில் போட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி ரசம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் சேர்த்து நல்ல கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மைசூர் ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ராம் ராம்.